Hi guys, welcome back to our channel Online Samayalarai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினா கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, ஏலக்காவையும் சுக்கையும் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், 2 வாழைப்பழம், 1 கப் வெல்லம். ரெண்டு வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை உடைச்சி வச்சுருக்கேன், அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்னா, வெல்லத்தில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கல் இருக்கும், இந்த கல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நான் வெல்லம் எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஊற விட்டுடுங்க.
பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது அது கரெக்டாக ஷேப்பாக இருக்கும், இல்லைன்னா ஃப்ளாட் ஆயிரும். ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. ஒரே டைமில் 4 to 5 போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புது டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.